வணக்கம். இன்று 28/2/2026. இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல பொழுதாக அமைய வேண்டுமென்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் காண இருக்கும் திருக்குறள் 243வது குறள். என்ன குறள் பார்த்தீங்கன்னா, அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். அதாவது அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். அதனுடைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருள் அடர்ந்திருக்கும் துன்ப உலகமாகிய நரகத்திற்கு செல்லுதல் அருள் பொருந்திய நெஞ்சம் உடையவர்களுக்கு ஒருபோதும் இல்லையாகும் அப்படின்றார். அதாவது இருள் அடர்ந்திருக்கும் துன்ப உலகமாகிய நரகத்திற்கு செல்லுதல் அருள் பொருந்திய நெஞ்சம் உடையவர்களுக்கு ஒருபோதும் இல்லையாகும் அப்படின்றார். நல்ல வார்த்தைகளை கவனிங்க. இதில் ஒரு மெசேஜும் இருக்குது. நான் அதை கடைசியில் சொல்கிறேன். இதுக்கு நான் எழுதின கதை. கபிலன் இறந்து விட்டான். கபிலன் இறந்து விட்டான். யார் கபிலன்? ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒய், எக்ஸ் அல்லது ஒய். கபிலன் இறந்து விட்டான். அவனை உடனடியாக யமதூதர்கள் வானலோகத்திற்கு அழைத்து சென்றனர். வானலோகத்திற்கு. அங்கு யம நீதிமன்றத்தில் விசாரணை செய்யப்படுகிறார். அப்பொழுது அவருக்கு சொர்க்கலோகம் என தீர்ப்பாகிறது. அப்பொழுது அங்கிருந்த சிலர் ஆட்சேபம் தெரிவித்தனர். இப்போ நம்ம பூமியில் எப்படி ஆட்சேபம் தெரிவிக்கிறாங்களோ அதே மாதிரி யமலோகத்திலே ஆட்சேபம் தெரிவித்தாங்க. பொழுது எங்களுக்கு கபிலனை நன்றாக தெரியும். அவன் மோசமானவன், நல்லவன் கிடையாது. அவனுக்கு நீங்கள் எப்படி சொர்க்கலோகம் கொடுக்கலாம் என்று எதிர்த்தார்கள். அங்கே ஆட்சேபம் தெரிவிக்கிறாங்களோ அவங்க அதுக்கு சொல்கிறாங்க. அப்போது யமன், மக்களே, உண்மைதான், அவன் கெட்டவன்தான், இல்லை என்று கூறவில்லை. ஆனால் அவன் ஊர் மெச்சுவதற்காக என்ன பண்ணிட்டான், பெரியவர்களோட ஆசீர்வாதம் வாங்குவது போல் நடித்தான். அவன் ஆசீர்வாதம் வாங்குவது நடிப்புத்தான் என்றாலும் அந்த பெரியவர்கள் கொடுத்த அருளாசி உண்மையானது. அது இப்பொழுது அவனை சொர்க்கலோகத்திற்கு கொண்டு போகப் போகிறது. நான் என்ன செய்ய என்று சொல்லிவிட்டு தீர்ப்பை முடித்தார் வள்ளுவர். இவனுக்காக இந்த குறளை எழுதினார். அதாவது இந்த குறளில் நீங்கள் நல்லா ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா பார்க்கணும். நான் ஏற்கனவே ஒரு வார்த்தை சொன்னேன், அதில் இன்னொரு மெசேஜ் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதை பின்னாடி பார்க்கலான்னு சொல்லிட்டு அதை இப்போ சொல்கிறேன். இருள் அடர்ந்திருக்கும் துன்ப உலகமாகிய நரகத்திற்கு செல்லுதல் அருள் பொருந்தி நெஞ்சம் உடையவர்களுக்கு ஒருபோதும் இல்லையாகும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இருள் அடர்ந்திருக்கும் துன்பம் உலகமாகிய நரகத்திற்கு செல்லுதல் அப்படின்னா அப்போது பாவம் பண்ணவன் தான். இப்போ நல்லது செய்கிறவங்களுக்கு இருள் அடர்ந்திருக்கும் துன்ப உலகம் வரப்போகிறது கிடையாது. அவங்களுக்கு நேரடியாக சொர்க்கலோகம் தான். அது கண் கூட தெரிஞ்சு போன விஷயம். ஆனால் இந்த இருள் அடர்ந்திருக்கும் துன்ப உலகம் நரகத்திற்கு செல்லுதல் அப்படின்னும்போது அங்கே அவங்க அங்கே தான் போகணும். ஆனால் அவங்க அங்கே போகிறதுக்குரிய வாய்ப்பு இல்லாமல் அருள் பொருந்திய நெஞ்சம் உடையவர்களுக்கு அப்படின்னா பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைச்சதால அவங்களுக்கு அந்த அந்த துரதிர்ஷ்டம் கிடைக்காம போயிடுச்சு. அவங்களுக்கு நரகலோகம் கிடைக்காம ஒரு ஆசீர்வாதம், சாதாரண ஆசீர்வாதம் வாங்கினதால அவங்களுக்கு சொர்க்கலோகம் மட்டுமே கிடைக்குது. நம்ம நம்ம ஒரு உதாரணத்துக்கு கூட பெரியவங்களை மதிக்க மாட்டோம். என்ன பெருசு, என்ன இது, அது இதுன்றோம் இல்லையா.
ஆனா, அந்த மாரிலாம் வள்ளுவர் சொல்றாரு. சாதாரணமா நடிப்புக்காக நடிச்சவனுக்கே அவனுக்கு சொர்க்கலோகம் கெடைச்சு போச்சு. அதனால வந்து வீட்ல, வெளியில பெரியவங்கள மதியுங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம், அவங்க "அட போடா போக்கத்தவனு, அவன் போடா விளங்காதவனு" அப்படின்னா நம்ம கண்டிப்பா விளங்காம போயிடுவோம். இது வந்து சாதாரணமா கிடையாது. ஒரு சின்ன வயசு பசங்கள விட பெரியவங்க வாயில நம்ம எந்த வார்த்தையும் வாங்கக்கூடாது. அதுக்காக பெருசு "என்ன நீ பாட்டுக்கு சாபம் விடுறியா? ஆ நீ என்ன வேணா செய்வ, பெரியவங்க வாய மூடி கம்முனு இருக்கணுமா?" நான் கேட்குறேன். "நீ என்ன வேணா செய்வ, வாய மூடியிருக்கணும்." அவங்களுக்கு அ அவங்க காலத்தில வாழ்ந்த நல்லவங்க, நல்ல செயல்கள பார்த்து, இப்போ நடக்கிறத பார்த்து அவங்களுக்கு கோவமா தான் வரும். அப்படின்னும்போது, அவங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா, "என்ன பெருசு நீ வாய மூடி சும்மா இருக்க மாட்டியா? சாபம் விடுவியா எடுத்த உடனே? அ நீ தான் வாழ்ந்து முடிஞ்சிட்டல்ல, எங்கள வாழவுடா" அப்படின்னு. நீ நல்லது செஞ்சீன்னா, சாபம் விடணும். அவரு என்ன சாபம் விட போறாரு? ஏன் சாபம் விட போறாரு? அவரு ஒண்ணும் சாபம் விடுறதுக்கு ஒண்ணும் அவரு ஒண்ணும் சாபத்த என்ன முனிவரா அவரு? அவரு. நீ நான் ஒழுங்கா இருந்துட்டு போ அதுக்கு. அவரு ஏன் சாபம் விட போறாரு? அவரால இயலாம இப்ப ஒரு வலிமை உள்ளவன் என்ன பண்ணுவான்? நீ செய்ற தப்ப சுட்டிக்காட்டி உன்ன தண்டிப்பான். இல்ல வந்து அது எப்படி உன்ன திருத்தணுமோ அப்படி ஒரு வழிய மேற்கொள்வான். ஆனா ஒரு பெரியவங்க என்ன பண்ணுவாங்க? நீ செய்ற தப்ப சுட்டிக்காட்டி, அவங்க என்ன பண்ணுவாங்க? சாபம் தான் விடுவாங்க. அவங்களால என்ன பண்ண முடியும் அதுக்கு மேல? ஆனா அந்த சாபம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அத விட 2 அடி அடிச்சுட்டு போடலாம். 2 அடி அடிச்சுட்டு போடலாம். ஆனா அவங்க சாபத்த வாங்கக்கூடாது. அதத்தான் இந்த வள்ளுவர் இந்த குறள்ல சொல்றாரு. அத நீங்க வந்து இது பண்ணி பெரியவங்கள மதியுங்க. பெரியவங்கள மதிங்க. இந்த சில பேர் இப்போ வந்து சில நம்ப அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு கட்சி ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த கட்சியில சின்ன பசங்க வந்து பெரியவங்கள மதிக்கிறதே கிடையாது. அது ஒரு வீடியோ போடுது. எங்க அம்மா மட்டும் இவருக்கு ஓட்டு போடலன்னா, எங்க அம்மாவே நான் வந்து கொலை பண்ணுவேன் அப்டின்னுது. ஒரு ஒரு வெடல பொண்ணு, ஒரு 10வது படிக்கிற பொண்ணு. இதுதான் வந்து பெரியவங்கள மதிக்கிற லட்சணமா? நான் கேட்குறேன். உன்னைய எந்த அளவுக்கு பாராட்டி, சீராட்டி வளர்த்துருப்பாங்க. அவங்க யாரு சொல்றாங்களோ, அவங்க இஷ்டப்படி அவங்க போட்டு போகட்டும். நீ உனக்கு எப்படி உனக்கு யார பிடிக்குதோ அவளுக்கு ஓட்டு போட்டு போ. அத விட்டுட்டு, என் இஷ்டப்படி அவங்க ஓட்டு போனா, எங்க அம்மாவையே நான் வந்து கொலை பண்ணுவேன். இது அந்த பொண்ணு தானா சொல்லுதா? இல்ல யாராவது சொல்லி சொல்லுறாங்களான்னு தெரியாது. ஆனா, அந்த பொண்ணு மேல தான் பாவம் வரும். ஒரு பெத்தவங்கள போயி அந்த மாரி பேசவே கூடாது. பெத்தவங்க சொல்றத முதல்ல கேளுங்க. வேற யார் சொல்றதையும் கேட்காதீங்க. அவன் சொல்லுவான், இவன் சொல்லுவான், அ நான் வந்து வானத்த வில்லா வளைப்பேன்னுவான், ஒருத்தன் மணல கயிறா திரிப்பேன்னுவான். இதெல்லாம் நம்மள பெத்து, வளர்த்து ஆளாக்கிய பெரியவங்க, பெத்தவங்க அவங்க பேச்ச கேளுங்க. அவங்க தான் உனக்கு தெய்வம். கண் கண்ட தெய்வம். கண்ணால பார்க்குற தெய்வமே அவங்க தான். அவங்க இல்லன்னா இந்த உலகத்துக்கு நீங்க வந்திருக்கவும் முடியாது. கண்ட நாய்ங்களுக்கு நீ வந்து ஜால்ரா போட்டிருக்கவும் முடியாது. ஆனா, நீ வந்து இந்த நாய்களுக்கு பாடம் சொல்ற மாரி, நீங்க பெத்தவங்களுக்கு நீங்க வந்து அனுசரணையா இருங்க. ஏன்னா, வாழ்க்கையில நம்ம பெத்தவங்க நம்ம கூட கடைசி வரைக்கும் வரமாட்டாங்க. அத நல்லா யோசனை பண்ணுங்க. கடைசி வரைக்கும் வரமாட்டாங்க. நம்ம 100 வருஷம் வாழ்றோன்னா, ஒரு 50 வயசுல, 55 வயசுல அவங்க நம்ம இந்த உலகத்த விட்டு விடைபெற்றுட்டு போயிடுவாங்க. ஆனா, அதுக்கப்புறம் தான் அந்த அம்மாவுடைய, அப்பாவுடைய அருமை நமக்கு தெரியும். அதனால வந்து தயவு செஞ்சு நமக்கு ஆண்டவன் குடுத்துருக்கிற பொக்கிஷமாகிய பெத்தவங்கள தயவு செஞ்சு கைவிட்றாதீங்க. அவங்கள மதியுங்க. பெரியவங்கள மதியுங்க. நன்றி, வணக்கம். மறுபடியும் நாளை சந்திப்போம்.